Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். US ஆயில் வந்து ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு 0.58% வரைக்கும் மேலே வந்து வந்தது. US ஆயிலோட நமக்கான US ஆயில் வந்து 0.98% வந்து மேலே வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஹையும் கிராஸ் பண்ணிடுச்சு. இது கண்டினியூஸாக டிமாண்ட் வந்து கொடுக்குமா, அதாவது $62.56 வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிமாண்டில் தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆயில் பிரைசஸ் ஹெட்ஜ் ஹையர் ஆஃப்டர் OPEC plus passes output hikes in yearly 2026. அதாவது 2026 ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி OPEC plus மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. இந்த OPEC plus மீட்டிங்கோட நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் வந்து பெட்ரோல் கண்ட்ரிஸ்னு வரும், ஆர்கனைசேஷன் வந்து பெட்ரோல் எக்கனாமிக் கண்ட்ரிஸ்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த மாதிரி நியூஸஸ் வர்றப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா மார்க்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறதுனால டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுலேயே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் மந்த் அண்டு December production by 137,000 barrels per day in December 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரைஸ் பண்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை கிரியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ஹெட்டிங் வந்து நமக்கு டிமாண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்ளை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி அவங்க எப்போ பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி மந்த் தான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2026. பட் நவம்பர் அண்ட் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்கள் பேரல்ஸை ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த் மேபி கொஞ்சம் வந்து ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ரெண்டும் கலந்தமாக தான் நடந்திருக்கு. இந்த நியூஸ் வந்த உடனே நமக்கு வந்து US ஆயில் வந்து ஒரு $0.31 வந்து மேலே வந்து வந்திருக்கு. பட் இந்த நியூஸோட உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா சப்ளை தான். இந்த நியூஸோட ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்டு, உள்ளார போய் நம்ம டீட்டெயில்ஸாக கொஞ்சம் படித்து பார்த்தோம் அப்படின்னா சப்ளை தான். ஓகே, இது வந்து எவ்வளோ தூரம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணலை. கொஞ்சம் நல்லா வந்து எஃபெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட பேசிக்கலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு டெக்னிக்கல் வைஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பை தான் டர்ன் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன்ல எடுத்தா கூட நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து 5510 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, அதனால இன்னைக்கும் நான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கல, ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். ஈவினிங் பார்த்துட்டு வேணா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். க்ரூட் ஆயிலோட பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் 5426. இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5510 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 58383 வந்தால் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல வந்து பை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதோட டார்கெட் வந்து 5510. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த OPEC plus மீட்டிங்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரைஸ் பண்றேன், அதாவது பேரல்ஸ் வந்து ரைஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களே, இது இறங்குமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம். ஏன்னா இந்த நியூஸ் உடனே வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா ரெண்டும் கலந்த மாதிரி தான் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஏதாவது பார்த்துட்டு வேணா நான் வந்து ஈவினிங் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது எனர்ஜி கிரிட்டை வந்து ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி டிமாண்டில் தான் இருக்கு. இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 357.3. பிரேக் அவுட் பாயிண்ட் 366.4. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னொரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு தான் தடுமாறிட்டு இருக்கு, அதாவது மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் ஃபுல்லாக வந்து தடுமாறிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாமே தவிர மற்றபடி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கிறது கோல்டை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். அதாவது சில்வர்ல கூட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து எப்படி மேலே வருங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு $54 ஆச்சு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ட்ரை பண்ணலாம். பட் கோல்டில் வந்து அன்பிரிடிக்டபுளாக இருக்கு. இன்ட்ராடேக்கு வேணா நம்ம வந்து
ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கூட நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்னைக்கு ஹையை சொல்கிறேன், இன்னைக்கு ஹை வந்து $4,001. ஸோ இன்னைக்கு ஹையை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு $30 to $40 பக்கம் ஒரு அப்சைடு வந்து கோல்டில் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் லோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நம்ம பை சைடு போகலாம், இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் வேணால் டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து வால்யூமும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஒரு பை சேல் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை அண்ட் செல் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஒப்பக் ஆர்டிக்கல் வந்து படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒப்பக் ப்ளஸ் மீட்டிங் என்ன சொல்றதுன்னா ஒப்பக் ப்ளஸ் மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டாலே போதும். ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.